ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்னடா என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இருக்குப்பா, இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம முத்து கார் வாங்கினதுக்கு அவங்க ஒரு நண்பனை வச்சு நீ தொழிலதிபர் ஆகுவாடா அப்படின்னு அவராக சொன்னார். இதுக்கு உடனே ஆமாம் ஆவான், தெருவில் உட்காந்து பிச்சை தான் எடுக்க போகிறான்னு விஜயா கிண்டல் பண்ணுறாங்க. ஏமா உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரலாமா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் தொழிலதிபர்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கானே, 4 லட்சம் ஏமாந்தான், 40 லட்சம் ஏமாந்தான். அவன் கிட்டத்தட்ட ஏமாந்ததோட எண்ணிக்கை 4 லட்சம் இல்லையா, 40 லட்சம் இல்லையா, 4 கோடி அப்பு. அப்படியா, நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக ஏமாந்துருப்பானாட்டுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீ ஏமாறாமல் இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்க, அதாவது இவங்க ஃப்ரெண்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறானாமா. யார் அந்த மொட்டபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மொட்டபாஸை கூப்பிட்டு போய் டெஸ்ட் எடுக்கிறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு ஜோசியரை பிடிக்க, இந்த மொட்டை கரதாசியை காமிக்க, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ திங்கக்கிழமை இந்த ட்ரெஸ்ஸு போடணும், செவ்வாய்க்கிழமை இந்த ட்ரெஸ்ஸு போடணும், அதுக்கு அவர் டெமோ கொடுத்தாரு பாருங்க. ஐயோ, கர்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. கர்ணன் அவர் போட்ட கவசம் மட்டும் இல்லையா, அவர் போட்ட கவசத்துக்கு காரணம் அவர் பண்ண புண்ணியம். இந்த பையன் பண்ணது பூரா வாழ்க்கையில் வரும் பாவம் தான். அப்படி இருக்கும்போது எப்படியா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் முத்து கொண்டு வந்து உண்டியில் கொடுக்க, இதில் சேர்த்து தான் இவங்க ரூம் கட்ட போகிறாங்களான்னு சொல்லிட்டு விஜய கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ பிச்சை எடுக்க போறியான்னு மறுபடியும் கேட்டாங்க. அந்த டைம் கேட்கும்போது அம்மா அப்படின்னு ஒரு கூக்குரல். பின்னாடி திரும்பி பாருமா, அவன் பெரியம்மா வந்து ஆல்ரெடி பிச்சை எடுத்த அனுபவம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கலாய்ங்க. இதெல்லாம் தேவையா விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் பார்த்தா இவர் ஜோசியர்கிட்ட போயிருக்காரு, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோகிணி வந்து கேட்க, நீ என்னமோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்க, இன்னும் லைஃப்ல என்னதான் ஏமாற போறியோன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்